அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி தபசு. அது என்னங்க ஆடி தபசு? எதனால ஆடி தபசு கொண்டாடுறாங்க அப்படின்னா, பார்வதி தேவி சிவபெருமான அடையறதுக்காக மிகப்பெரிய தவம் ஒண்ணு மேற்கொள்றாங்க. அந்த தவம் அவங்களுக்கு வரமா கிடைச்ச நாள் தான் ஆடி தபசு. இது மட்டும் இல்ல. பார்வதி தேவி ஒரு நாள் சிவபெருமான்ட்ட கேட்குறாங்க, "உலக மக்கள் எல்லாரும் நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணும். அதுக்கு என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடுமையான தவம் பண்ணு, உனக்கு நான் வரம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சிவபெருமான் சொல்லி, அம்மன் வந்து கடுமையான தவத்த பார்த்து சிவபெருமான் வரம் தந்துட்டாரு. இது மட்டும் இல்ல. இன்னொரு இடத்துல சங்கர நாராயணர் கோவில். அந்த சங்கரர் கோவில்ல கோமதி அம்மன் இன்னொரு தவம் மேற்கொள்றாங்க. அதுவும் சங்கர நாராயணரா காட்சி பெற்ற அந்த தினத்த தான் நம்ம ஆடி தபசு அப்படின்னு சொல்றோம். அம்மனே வந்து நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வரத்த வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா? ரொம்ப எனக்கு கோவம் வருது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. குடும்பத்துல ஒத்துமையே இல்ல. திருமண தடை, குழந்தை பேரு இந்த மாதிரி நெறைய காரணங்கள் சொல்லலாம். இப்படி சொல்லும்போது கரெக்ட்டா நம்மளோட வேண்டுதல் இருந்ததுன்னா, கண்டிப்பா அந்த இறைவன் என்ன பண்ணுவாருன்னா, தகுந்த காலத்த குடுத்து அந்த வரத்த நமக்கு குடுப்பாரு. ரொம்ப பொறுமையா இருக்கணும் நம்ப. கடவுள்ட்ட இன்னைக்கு கேட்டுட்டு எனக்கு நாளைக்கே எனக்கு வரம் வந்துரணும் அப்படின்னா வராது. கடவுள்கிட்ட நம்ம டெய்லி சொல்லணும். எப்படி நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கே போறோம், இல்ல ஸ்கூலுக்கு போயிட்டுருப்போம், காலேஜ்க்கு போறோம். அட்டெண்டன்ஸ் எல்லா நாளும் இருந்தா தானே அட்டெண்டன்ஸ்க்கான அந்த மார்க் குடுப்பாங்க. நம்ம டெய்லியும் நம்ம கடவுள்கிட்ட என்ன பண்ணணும்னா பேசணும். சொந்தக்காரங்க ஒரு நாள் பேசிட்டு மறுநாள் பேசலன்னா நம்ம விட்டுருவோம் இல்லையா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட நம்ம டெய்லி பேசணும். டெய்லி நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் கண்டிப்பா அவர் செவி குடுத்து கேட்டு அந்த வேண்டுதல்கள நிறைவேற்றுவார்ன்னு சொல்லலாம். சரிங்க. என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா, சர்க்கரை பொங்கல், பாயாசம், இனிப்பு வகைகள் பண்ணலாம். இல்ல எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னா, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் இது வச்சு வணங்கலாம். தேங்காய் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த தேங்காவ உடைச்சு உள்ள அந்த தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா? அது எப்படி தேங்காவோட தண்ணீர் இனிமையா இருக்கோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ரொம்ப இனிமையா இருக்கும். அதாவது அந்த அகங்காரம் அப்படிங்கிறது உடைபட்டு தேங்காய் உள்ள வெண்மையா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய அந்த கோபம், பொறாமை இந்த இதெல்லாம் உடைச்செறிஞ்சு நமக்குள்ளேயும், நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு வெண்மையான ஒரு குணம் இருக்கும் இல்லையா? அது வெளியில தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனுக்கு நம்ம தேங்காய் வச்சு வழிபாடு பண்றோம். யார வழிபடலாம் அப்படின்னா, சிவபெருமான வழிபடலாம். எதுக்காக? தபசுக்கான வரத்த குடுத்தவர் சிவபெருமான். அம்மனையும் வழிபடலாம். இவங்க 2 பேர் மட்டும் தான் வழிபடணுமா அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. 3வதா சங்கர நாராயணர்ன்னு ஒருத்தர் சொல்றோம். ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படிங்கிற பழமொழி நமக்கு தெரியும். இவங்கள மட்டும் தான் வழிபடணுமானா, எல்லா கடவுளையும் அந்த நாள்ல வழிபடலாம். பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் ஆன்மீக முன்னேற்றம் நெறைய இருக்கணும். அப்படி கடவுள பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கா ஒரு உன்னதமான நாள் இந்த ஆடி தபசுன்னு சொல்லலாம். பெண்கள் மட்டும் தான் இந்த வழிபாட்ட இருக்கணுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் 3 பேருமே இருக்கலாம். சரி பெண்கள்னா, கல்யாணமான பெண்கள் மட்டும் தான் இருக்கணுமா? அப்படி கிடையாது. கல்யாணமான பெண்கள் குடும்பத்துக்காக இருப்பாங்க. கல்யாணம் ஆகல அப்படின்னா, தனக்கு நல்ல துணை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல விரதம் இருந்து இந்த வழிபாடெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. ஆண்கள் எதுக்காக இருக்கணும்? ஆண்கள் என்ன பண்ணலாம்? ஆண்கள் இந்த விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, வேலையில பளுவா இருக்கு, வேலை டென்ஷனா இருக்கு, கடன் அதிகமா வாங்கிட்டேன், இல்ல எனக்கு உடம்பு அடிக்கடி படுத்திட்டே இருக்கு, மன அமைதியே இல்ல, இந்த மாதிரி காரணங்களுக்கெல்லாம் ஆண்கள் வந்து விரதம் மேற்கொள்ளலாம். குழந்தைகள சொன்னோம். குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். ஞாபக சக்தி அத விட முக்கியம். ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க. என்கிட்ட வீட்ல நல்லா குழந்தை படிச்சு எழுதி காமிச்சுது. அங்க போனோனே எல்லாம் மறந்துருது. ஞாபக சக்தி இல்லையா? அன்னைக்கு குழந்தைய கூப்பிட்டு சிவபெருமானையும், அம்மனையும் வழிபட சொல்லி சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொன்னாலே போதும். அம்மனுக்கு ஏதாவது ஸ்லோகங்கள் தெரிஞ்சாலோ, இல்ல என்ன தெரியுதோ குழந்தைங்களுக்கு அத சொல்லலாம் குழந்தைங்க. நம்மளே கூட என்னென்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னா, சோ அபிராமி அந்தாதி சொல்லலாம். அபிராமி அந்தாதிலாம் தெரியாதுங்க. சௌந்தரிய லஹரி, லலிதா சகஸ்ரநாமம் இது எதுவுமே தெரியலையா? பரவால்ல. நம்ம ஃபோன்ல அந்த பாடல்கள ஒலிக்க விட்டு, நம்ம பூஜையோ, இல்ல அந்த நேரத்துல நம்ம கண் மூடி ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் தியானம் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த அம்மன் மனமிறங்கி வந்து உங்க வேண்டுதல்கள கண்டிப்பா நிச்சயமா நிறைவேற்றி வைப்பாள். கடவுள் வந்து நம்மகிட்ட இந்த காணிக்கைய குடுங்க அப்படின்லாம் எந்த ஒரு கடவுளும் நம்மள கேட்கறதில்ல. கடவுள் கேட்கறது என்ன அப்படின்னா, நல்ல மனசு இருக்கணும்.
நம்ம 4 பேருக்கு நல்லது மட்டுமே நினைக்கணும். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல். அதாவது நம்ம வேண்டிக்கும் போதே நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லாம, உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா, நல்ல மனசு, நல்ல செயல், உண்மையான பக்தி அப்படிங்கிறத மட்டும்தான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஆடி தபசு அப்படிங்கிறது ஒரு திருவிழாவ மட்டும் கொண்டாடல. பொறுமை, பக்தி, இறையருள், தன்னம்பிக்கை. ஃபர்ஸ்ட் நம்மள நம்மளே நம்பணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 4மே இருந்தது அப்படின்னா, நம்பிக்கையோட அம்மனையும், சிவபெருமானையும் வழிபடுங்க. கண்டிப்பா எல்லா வளங்களும், எல்லா செல்வங்களும், நீங்க நினைச்ச எல்லா பிரார்த்தனைகள் எல்லாம் நடக்கும். இனிதொரு ஆன்மீக நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில். சித்தர் பூமி.